ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு ப்ரோ வந்து ட்ரூக்ல இருந்து பட்ஸ் A1 அப்படிங்கிற இந்த டிடிபிஎஸ் வாங்கி ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் இந்த டிடிபிஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடிபிஎஸ்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, அண்ட் தென் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அண்டர் 700க்கு இந்த டிடிபிஎஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரூக் பட்ஸ் A1 கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைட்லையும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லையும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸுக்குள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10mm டைனமிக் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் இன்பில்ட்டா 3 ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. அதனால சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவலைசர் மோட்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 48 hours பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50லேருந்து 80% வால்யூம் வச்சு கேட்டோம் அப்படின்னா ANC மோட் ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா 48 hours பிளேபேக் டைம் வருது. அதுவே ANC மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு 100% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணுவோம், இல்லை கேமிங் மோட ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், கால் ரெகுலராக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 45 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8லேருந்து 8.5 hours பிளேபேக் டைம் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம்னாலே 120 minutes பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கேஸை ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 50 millisecondsக்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும்போது ஆடியோ வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணும்போது லைட்டாக சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு ஏபட்ஸை 3 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா கேம் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது. கேம் மோட பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லையும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. அதனால என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராகவே கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா 90% வரை என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அப் டு 30 decibel வரையும் என்வரான்மெண்ட் நாய்ஸை கேன்சல் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் மோட், நார்மல் மோட், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பட்ஸை லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. ஏதோ பேருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. லைட்டாக லோ ஆகுது, பட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. என்னை பொறுத்தவரையிலும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை விட நார்மல் மோட் தான் எனக்கு சூப்பராக ஃபீல் ஆகுது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏதோ மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்கை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, கேமிங் மோட சேஞ்ச் பண்ணுறது, ஈக்குவலைசர் மோட ஆக்டிவேட் பண்ணுறது, ANC சப்போர்ட் ஆக்டிவேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல் மூலியம் பண்ணிக்க முடியும். என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் நம்மளால் டச் கண்ட்ரோல் மூலியம் பண்ணிக்க முடியாது. வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூக்குன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸோட வெயிட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. பாக்கெட்லாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் காம்பாக்ட் அண்ட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பட்ஸோட லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல. பட் என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா என்னால் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. ஏதோ லைட்டாக ஒரு சின்ன டீல் பீஸ் எடுத்து வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். 50% வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஃபுல் வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து
பேஸ் பூஸ்ட் மோட ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்காங்க. பேஸ் பூஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா பேஸை நம்மளால என்ஹான்ஸ் பண்ணி ஹியர் பண்ண முடியுது. ஃபுல் வால்யூம் வச்சு பேஸ் பூஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக இறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 3 ஈக்குவலைசர் மோடு கொடுத்துருக்காங்க. பேஸ் பூஸ்ட் மோட், டைனமிக் ஆடியோ அண்டு மூவி மோடு, மொத்தம் 3 மோடு கொடுத்துருக்காங்க. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு ஏர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோடு சேஞ்ச் ஆயிடுது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நான் பேசுகிறவங்களுக்கு கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுகிறவங்க எனக்கு கரெக்டாக கேட்குது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நார்மல் மோட்லேயே நம்மளால் வந்து சூப்பராக கால் பேச முடியுது. ஏஎன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு பேசணும் அப்படின்னா லைட்டாக என்வரான்மெண்ட் நாய்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், ப்ளூ அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டிடபிள்யூஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நீங்கள் ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கலான் இருக்கீங்க, அண்டர் 700 வாங்கலான் இருக்கீங்க, ட்ரூக்லேருந்து வாங்கலான் இருக்கீங்க, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கணும், எல்லா ஃபீச்சர்ஸும் மாடரேட்டாக ஒர்க் ஆனால் ஓகே, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, பட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து 100% ஒர்க் ஆகலை, ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்ததே ஏன்னா போதும். நீங்கள் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்க டிடபிள்யூஎஸ் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிடபிள்யூஎஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.